அதாவது பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட உடனே பல இந்து முன்னணி நிர்வாகிகள், அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் வீடுகள் மேல வந்து பெட்ரோல் குண்டுகள் எரியப்பட்டன. அப்படி எரியப்பட்ட அந்த லிஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல அதாவது தமிழக காவல்துறை கோர்ட்ல போட்ட ஒரு அஃபிடவிட்ல அவங்க சொல்றாங்க யார் யாரெல்லாம் மேல அவங்க வழக்கு போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதுல பல நபர்கள் எஸ்டிபிஐ நபர்கள். அப்ப பிஎஃப்ஐனுடைய ஒரு அங்கம் தான் எஸ்டிபிஐ என்பது இதுக்கு உறுதி பண்றதுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் வேணுமா? இது காவல்துறை போட்டது, யார் யார் வந்து அந்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. அப்ப அதுல இருக்கிறதெல்லாம் பல பேர் வந்து எஸ்டிபிஐ பேர் தான் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த ராமலிங்கம் கொலை வழக்கிலையும் இன்னைக்கு எஸ்டிபிஐ கார ஒருத்தரை தான் கைது செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிற பொழுது இந்த எஸ்டிபிஐ இன்னும் ஏன் தடை செய்யப்படவில்லை? ஏன்னா பல இதை நம்ம பார்க்குறோம், பிஎஃப்ஐக்கும் எஸ்டிபிஐக்கும் இருக்கக்கூடிய லிங்க் நம்ம பலதை பார்க்குறோம். அப்ப இந்த எஸ்டிபிஐ ஏன் இன்னும் தடை செய்யப்படவில்லை? இன்னைக்கு இவர்கள் வந்து கட்சியில இன்னைக்கு தேர்தலில் நின்று இன்னைக்கு பல கவுன்சிலர்களையும் கூட இன்னைக்கு வந்து இந்த எஸ்டிபிஐ கட்சியிலேருந்து வந்து உருவானவர்கள் இருக்கிறார்கள். இப்போ முதல்ல ஒரு கேஸ், ஒரு விஏஓ வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. நீங்கள் அந்த ஒரு விஏஓ வெட்டி கொலை பண்ணது உடனேயே நீங்கள் முழித்து கொண்டு இந்த நடைமுறைகளில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி வச்சுருந்தா, ஒரு சட்டத்தை கடுமையாக்கி அவன் கொலை செய்தவனை உடனடியாக ஜெயிலில் பிடிச்சி அந்த வழக்கை உடனடியாக முடிச்சு தண்டனைகள்லாம் பெற்றுக்கொண்டிருந்தா ஏன் அடுத்த ஆள் அதை செய்ய போகிறோம்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னருங்கிற ஒரு பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதி. ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸை அவர் பாதுகாக்க வேண்டியவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய லெஜிஸ்லேச்சர்னுடைய ஒரு இன்டகரல் பார்ட் அவர் அப்படின்னு சொல்லி அதுக்கான 2 ஆர்டிக்கல் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் ரொம்ப விளக்கமாக தெளிவாக இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆர்டிக்கல் நம்பர் 155, இந்த ஆர்டிக்கல் 155ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த வயர் அன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறது யாரு? சித்தார்த் வரதராஜன். இந்த சித்தார்த் வரதராஜன் ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஒரு கட்டுரையினால மட்டும் இவர் வந்து இந்த தப்பை வந்து செய்யல, இவர் தொடர்ந்து இந்த தப்பை தான் செய்து கொண்டு வருகிறார். இவர் ஏற்கனவே இந்து பத்திரிகையிலிருந்து வெளியில வந்தவர், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, பல ஆர்டிக்கல் இந்த மாதிரி தான் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார் என்பதையும் நான் பார்க்குறேன். எப்பயோ இவரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியவர், என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயோ அந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு பத்திரிகை. ஒரு நாட்டிற்கு எதிராக வெளிநாட்டு அஜெண்டாக்காக வேலை செய்யக்கூடிய பத்திரிகைகள் எதற்காக நம்ம நாட்டில் இருக்கணும்? முதல்ல அதை யோசிச்சு பாருங்க. இதுக்கு இன்னைக்கு ஆதரவாக இங்க இருக்காரு, இந்த மதுரையில ஒரு வெங்கடேசன் ஒருத்தர் கூவிட்டு இருக்காரு, கம்யூனிஸ்டுக்காரரு, அவர் இதுக்கு ஆதரவா இன்னைக்கு பேசியிருக்காருங்க. கம்யூனிசம். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க பாருங்க. ஏன்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய குப்பையா இன்னைக்கு நிறைய ஆன்லைன் கேம்ஸ், நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இந்த ஆன்லைன் கேம்களுக்கான இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடியதில் நான் வந்து இந்த சட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் விட்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு அந்த கேமில் வந்து மணி இன்வால்வ் ஆக போவதில்லை, இன்வால்வே ஆகாது அப்படிங்கிறது வரவேற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஜென்ரலாக இவங்க வந்து எதை வச்சு அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையிலும் தெரியல. ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதனால் எது தடுக்கப்பட போகிறது அப்படின்னு நான் பார்க்கறது என்னன்னா, இன்னைக்கு இந்த ஜிகாத் அப்படிங்கிறது பல்வேறு ரூபங்களிலும் இன்னைக்கு இது வந்து உலாவி கொண்டிருக்கிறது. அந்த வகையில கேமிங் ஜிகாத் அப்படிங்கக்கூடிய ஒரு டேர்மே காயின் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். திருபுவனம் ராமலிங்கம் கொலையில் தொடர்புடையவரை கைது செய்த NIA. நாமக்கல்லில் மணல் கொள்ளையை தடுத்த VAO மீது தாக்குதல். கவர்னர் தபால்காரர் அல்ல, உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம். சித்தார்த் வரதராஜன் கரண் தாப்பர் ஆஜராக சம்மன், எதிர்க்கட்சிகள் கண்டனம். ஆன்லைன் கேமிங்கை வரைமுறைப்படுத்த புதிய சட்ட மசோதா லோக்சபாவில் தாக்குதல். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு வந்து சிந்திக்கிருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். பாமக பிரமுகர் ராமலிங்கம் அவர்கள் 2019 கொல்லப்பட்டார். இந்த விசாரணையின் போது வந்து இது பின்னணியில் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருப்பது தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் தொடர்பாக வந்து முகமது அலி ஜின்னா, அப்துல் மஜீத், புர்ஹானுதீன், ஷாஹுல் ஹமீத், நஃபில் ஹாசன் ஆகியோர் வந்து தேடப்படும் குற்றவாளியாக NIA அறிவித்தது.
இவர்களை பற்றி தகவல் தருவதற்கு 5 லட்சம் பரிசு வந்து என்ன இருந்துச்சு. சிலர் கைது செய்யப்படுகிறார்கள், சிலர் வந்து இன்னும் தலைமறைவாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்நிலையில் வந்து இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் சொல்லி ஒரு எண்ணெயை வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து நேற்று வந்து ஒரு ரெய்டு நடத்துனாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், பேகம்பூர், கொடைக்கானல், பத்தலக்குண்டு, தென்காசி ஆகிய இடங்கள் சோதனை எடுத்தனர். இந்த சோதனை அடிப்பில் வந்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரும் எஸ்டிபி கட்சியை சேர்ந்தவர் இருக்கணும். இது தொடர்பாக வந்து எஸ்டிபி கட்சி பின்ன ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? 2019 நடந்த ராமலிங்கம் அவர்களுடைய படுகொலைக்கு இன்னைக்கு என்ன 2025. இப்பதான் ஒருத்தர் இன்னும் ஒருத்தர் பிடிபட்டிருக்காரு. ஆல்ரெடி பிடிபட்டது போக இல்லாம இன்னைக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த கொலை வழக்குல இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு அவங்க கொடுக்கிற காவல்துறையினர் கொடுக்கிற லிஸ்டிலேயே இருக்கு. PFI வந்து தடை செய்வதற்கான பல காரணங்கள்ல வந்து அன்னைக்கு வந்து தடை செய்யப்படும் பொழுது இதற்கான அந்த எண்ணெயை வந்து ஒரு காரணங்களை கொடுத்திருந்தார்கள். அந்த காரணத்துல ஒண்ணு வந்து ராமலிங்கம் அவர்களுடைய படுகொலை. ராமலிங்கங்களை படுகொலை செய்தது வந்து PFI தொடர்புடைய ஆட்கள் என்பதனால அது சொல்லியிருந்தாங்க. ராமலிங்கம் ஏன் படுகொலை செய்யப்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு நினைவிருக்கும். அவரை மதம் மாற்ற சென்ற ஒரு கும்பல் அவர் மதம் மாற மறுத்த ஒரே காரணத்திற்காக அவரை வெட்டி படுகொலை செய்தார்கள் என்பது நமக்கு இன்றும் நினைவிருக்கிறது. அப்ப இன்னைக்கு பாருங்க 10 இடங்கள்ல இன்னைக்கு தமிழகத்துல சோதனை பண்ணியிருக்காங்க. 10 இடங்கள் என்னன்னு பார்த்தா அதுல வந்து பேகம்பூர், கொடைக்கானல், அதுக்கப்புறம் தென்காசி, இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி வந்து தமிழகத்துல சோதனை செய்கிறார்கள். இதை தவிர என்னையே இப்ப அடிக்கடி வந்து எங்கடா சோதனை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா தமிழகத்துலதான் அடிக்கடி இப்ப சோதனையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை எல்லாத்தையும் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு நாங்கள் அமைதி பூங்காவாக இருக்கிறது தமிழகம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இதை பத்தி ஏன் எதுவுமே பேச மாட்டுறாங்க? அப்ப சமீப காலமாக என்ஐஏ வந்து ஒரு இடத்துல குறிவைத்து அதிக அளவுல வந்து சர்ச் ஆபரேஷன் நடத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து தமிழகம் பயங்கரவாதத்தின் புகலிடமாக இருக்கிறதா இல்லையா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இன்னைக்கு இவரை வந்து என்னது ஆம்பூர் பிரியாணி கடைன்னு ஒரு பிரியாணி கடை நடத்தி வந்தவர் தான் இந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஒருவர் என்று இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இப்ப அந்தாலும் எங்க இருக்கான்? கொடைக்கானல்ல இருந்து அவனை பிடிச்சிருக்காங்க. இப்ப நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். திருபுவனத்துல வச்சு ராமலிங்கத்தை படுகொலை செய்கிறார்கள். படுகொலை செய்ததுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாம் வந்து தலைமறைவாகிறார்கள். இந்த குற்றவாளிகள் அதுல பலர் தலைமறைவாகிறார்கள். அந்த தலைமறைவான குற்றவாளிகள் இன்னைக்கு என்னடான்னா ஒரு பிரியாணி கடை வைத்து தைரியமாக இன்னைக்கு சமூகத்துல வலம் வந்து கொண்டிருக்கிறார் கொடைக்கானல்ல அப்படின்னு சொன்னா இவருக்கு உதவியவர்கள் யார்? இந்த நெட்வொர்க் எப்படிப்பட்டது? அதை ஏன் ஒரு தடவையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா நம்மளுடைய நம்ம ஒரு தடவையும் நம்ம வந்து நம்ம ஸ்ரீ டிவியில வந்து இதை பத்தி பேசும்பொழுது நம்ம இதை கேள்விகளை நம்ம எழுப்பி கொண்டுதான் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அபுபக்கர் சித்திக் எத்தனை வருடங்களை கழிச்சு இந்த அபுபக்கர் சித்திக்கை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கே கூட மறந்து போயிருக்கும். அவ்வளவு நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த அபுபக்கர் சித்திக்கை இப்ப கைது பண்ணிருக்காங்க. அப்ப இவ்வளவு நாள் மறைந்திருந்து அதுவும் இதே தமிழகத்திலேயே இருந்திருக்கிறார்கள், இதே தமிழகத்துல வலம் வந்தும் இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது எப்படி ஒரு அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. எப்படி இந்த நெட்வொர்க் இயங்குகிறது? கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆளை கைது செய்திருக்காங்க. அப்ப அவன் எங்கடா பதுங்கி இருந்தான் அப்படின்னா ஆந்திரா மகாராஷ்டிரா அந்த எல்லையில இருந்து அங்க வந்து பிடிச்சிருக்காங்க. அப்பயும் இப்ப திரும்பவும் மீண்டும் ஒரு ஆபரேஷன் வந்து செய்வதற்காக வெடிபொருட்கள் எல்லாம் அது வாங்கக்கூடிய விற்கக்கூடிய இடங்கள்லாம் போய் பார்த்தது, பல மக்களை சந்தித்த ஒரு நேரத்துல ஏதோ ஒரு இதுல அவனை இப்ப கைது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த நெட்டராஜா அப்படிங்கிறத டெய்லர் ராஜா அலைஸ் நெட்டராஜா அதை அடுத்ததாக கைது செய்தார்கள். இவர்கள் எல்லாம் எத்தனை வருடங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அவர்கள் எல்லாம் மறைந்து வாழ, அதுவும் இதே ஊர்ல அது தமிழகத்துக்குள்ளாகவே ஏதோ ஒரு தொழிலும் செய்து கொண்டு இவ்வளோ நாள் அவங்க வந்து இருக்கிறதுக்கு யார் அந்த உதவிகளை செய்கிறார்கள்? அப்போ ஒரு சமுதாய ரீதியாக ஒரு கட்டமைப்பு இல்லாம இந்த பயங்கரவாதிகள் எப்படி இருக்க முடியும்? எப்படி உலாவி கொண்டிருக்க முடியும் சமூகத்தின் மடையில? இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போ ஒரு சமூகமே இந்த அடிப்படைவாத கருத்துக்களுக்கும் இந்த பயங்கரவாத எண்ணங்களுக்கும் அந்த சமுதாயத்தையே அதை வைத்துக்கொண்டு கட்டமைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி வருவார்கள், நாளைக்கு எப்படி உருவாகுவார்கள்னு பாருங்க. எப்படிப்பட்ட இளைஞர்கள் அங்க உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று பாருங்கள். அப்ப எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு டீப் ஸ்டேட்ல இன்னைக்கு இது போய்கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும். தொடர்ந்து PFI தடை செய்யப்பட்ட பிறகு
அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்க எல்லாரும் வந்து வெவ்வேறு அமைப்புகள் புதிதாக தொடங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வெளியில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இளைஞர்களை மூளை செலவை செய்து பயங்கரவாதத்திற்காகவும் இல்ல ISISக்கோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கோ அவர்கள் மூளை செலவை செய்யப்படுகிறார்கள்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்திகள் வந்தது, இதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தொடர்ந்து இந்த பயங்கரவாதம் என்பது நீங்க அமைப்பை தடை செய்தாலும் அது அணைக்கப்படாமல் வேரூன்றி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும், இந்த நெட்வொர்க்கை முழுமையா நீங்க அதை கண்டுபிடிச்சு அந்த நெட்வொர்க்கை நீங்க அழிக்காம எப்படி உங்களால பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்த முடியும்? காஜா மொய்தீன், ஹிந்து முன்னணி தலைவராக இருந்த பாடி சுரேஷ் அவர்களுடைய கொலை வழக்குல உள்ளது காஜா மொய்தீன். அப்ப அந்த காஜா மொய்தீன் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வச்சுக்கொண்டு இயக்கி கொண்டிருந்தான் என்ற செய்திகள்லாம் அப்ப வந்தது. அப்ப அந்த காஜா மொய்தீன் வெளியில வந்து காஜா மொய்தீன் திரும்ப வந்து இங்கு வந்து SSI வில்சன் போன்ற அடுத்த கொலைகளுக்கு அவன் தான் உடந்தையாக இருக்கிறான் பின்னாடி. இப்படி அந்த நெட்வொர்க் அந்த காஜா மொய்தீன் அதுக்கப்புறம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள அந்த நெட்வொர்க் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா முதலிலேயே இப்போ ஒரு ஆளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு இது பண்ண உடனே இவனுடைய ஹேண்ட்லர் யாரு, இவனை இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சது எந்த அமைப்பு, இவனை பாதுகாத்து இருந்தது யார் யார் அப்படிங்கிறதையும் உடனடியாக அவர்களை கைது செய்யாத வரைக்கும் இந்த நெட்வொர்க் என்பது தீராமல் இது அப்படியே வளர்ந்துட்டே தான் போகும். இதை தான் நம்ம ஒரு தடவையும் இந்த மாதிரி பிடிபட்ட உடனே ஏன் அடுத்த ஸ்டெப் இவங்க டீப்பா போக மாட்டாங்க. என்னையே தான் இதை எல்லாத்தையும் மிகுந்த கஷ்டப்பட்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சு ஒரு கேஸுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒர்க் பண்றதே நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இந்த கேஸ்ல இவ்வளோ சீக்கிரமே, ஏன்னா இன்னைக்கு உள்ள பழைய கேஸ்ல எல்லாம் கூட இவ்வளோ நாட்களுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல ஒரு 5 வருடங்களுக்குள்ளாராக இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த நெட்வொர்க்கை மூட மாட்டாங்களே அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஒரு வழக்கிலையுமே அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த டீப்பாக போகக்கூடிய ஒரு தன்மை என்பதை நம்ம இது வரைக்கும் பார்க்காததாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்காத வரைக்கும், அதை உடைக்காத வரைக்கும், அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. ஏற்கனவே பாருங்க, இந்த SDBI அமைப்பு இன்னைக்கு வந்து இதற்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த சோதனைக்கும் இவர்களை கைது செய்ததற்கும் ஏற்கனவே இந்த SDBI அமைப்பு அப்படிங்கிறது நம்ம பல முறை நம்ம சொன்னதுதான். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய பொலிட்டிக்கல் விங்கு தான் SDBI அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆனா அதே நேரத்துல இந்த SDBI இது வரைக்கும் தடை செய்யப்படவில்லை. இதுக்கு முன்னாடி உள்ள அமைப்புகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது. SDBI மட்டும் இன்னும் கட்சி என்ற அதிகாரத்தில் அவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய விஷயத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளும் அவர்களோட கூட்டணி போகக்கூடிய ஒரு நிலையையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்துல SDBI அமைப்பு தான் அதாவது PFI தடை செய்யப்பட்ட உடனே பல இந்து முன்னணி நிர்வாகிகள், அதுக்கப்புறம் RSS நிர்வாகிகள் வீடுகள் மேல வந்து பெட்ரோல் குண்டுகள் எரியப்பட்டன. அப்படி எரியப்பட்ட அந்த லிஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல அதாவது தமிழக காவல்துறை கோர்ட்ல போட்ட ஒரு அஃபிடவிட்ல அவங்க சொல்றாங்க யார் யாரெல்லாம் மேல அவங்க வழக்கு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல பல நபர்கள் SDBI நபர்கள். அப்ப PFI-னுடைய ஒரு அங்கம் தான் SDBI என்பது இதற்கு உறுதி பண்றதுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் வேணுமா? இது காவல்துறை போட்டது. யார் யார் வந்து அந்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. அப்ப அதுல இருக்கிறதெல்லாம் பல பேர் வந்து SDBI பேர் தான் இருக்கிறது. இல்ல இன்னைக்கு இந்த ராமலிங்கம் கொலை வழக்கிலையும் இன்னைக்கு SDBI-கார ஒருத்தரை தான் கைது செய்திருக்கிறார்கள். அப்படிங்கிற பொழுது இந்த SDBI இன்னும் ஏன் தடை செய்யப்படவில்லை? ஏன்னா பல இதை நம்ம பார்க்கிறோம். PFI-க்கும் SDBI-க்கும் இருக்கக்கூடிய லிங்க் நம்ம பலதை பார்க்கிறோம். அப்ப இந்த SDBI ஏன் இன்னும் தடை செய்யப்படவில்லை? இன்னைக்கு இவர்கள் வந்து கட்சியில இன்னைக்கு தேர்தலை நின்று இன்னைக்கு பல கவுன்சிலர்களையும் கூட இன்னைக்கு வந்து இந்த SDBI கட்சியிலிருந்து வந்து உருவானவர்கள் இருக்கிறார்கள். அவ பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இன்னைக்கு அது கட்சியாகவும் இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இது தேசத்திற்கு பேராபத்தா இல்லையா? இது ஏன் இன்னும் வந்து இந்த SDBI தடை செய்யப்படவில்லை? இதை நம்ம வெகு காலமாக நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் கமிஷன் இந்த SDBI-னுடைய கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். இதை வந்து என்னைய வந்து இன்னைக்கு PFI மற்ற அமைப்புகளுக்கு அவங்க போறது இது எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுனால கூட SDBI-யும் முழுமையாக கண்காணித்து என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். ஏன்னா PFI வந்து தடை செய்யப்படும் பொழுது PFI-க்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு லிங்குகள் எல்லாமே கூட SDBI சார்பிலாக இயங்கி கொண்டிருந்தது என்பதை நம்ம பல செய்திகளை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால SDBI மேல நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து இது எல்லாத்தையும் கொண்டு இந்த ஆவணங்களை எல்லாத்தையும் வைத்து
எஸ்டிபிஐ தடை செய்வது எப்படி என்பதை குறித்து ஒரு விஷயங்களை பண்ணியாகணும். தேர்தல் கமிஷனும் இதையெல்லாம் கவுண்டர் எடுத்துக்கொண்டு அதனுடைய கட்சி அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு எஸ்டிபிஐ என்கிற அமைப்பும் தடை செய்யப்பட வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பயங்கரவாத, ஏன்னா இப்ப பிஎஃப்ஐல இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா எஸ்டிபிஐக்கு வந்துட்டு போறான், வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப அவங்களோட அமைப்புகளே இன்னும் சில அமைப்புகள் தடை செய்யப்படாமல் இருக்கிறது, அந்த அமைப்புக்கு போயிட்டு போறாங்க. அப்புறம் எப்படி நீங்க பயங்கரவாதத்தை தடை செய்ததாக முடியும்? அதனால ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பாக்குறோம், தமிழகத்துல இருக்கிறவர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல கைது செய்யப்படுறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தமிழகத்துக்கு வருது. இந்த நெட்வொர்க், அதாவது அன்னிலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இந்த நெட்வொர்க் தான். அப்ப இந்த நெட்வொர்க்குகளுக்கெல்லாம் ஒரு கவர் ஆர்கனைசேஷனாக சில ஆர்கனைசேஷன்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப இது உடனடியாக எஸ்டிபிஐ தடை செய்யப்பட வேண்டும் என்பதை தான் நம்ம இந்த செய்தியிலிருந்து பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. மணல் கொள்ளை அப்படின்ற விஷயம் வந்து இந்த கடந்த 4 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இருக்கும். இந்த மணல் கொள்ளை தடுக்க முற்பட்டவர்கள் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகள் இருந்தாலும் சரி, அவர் தாக்கப்படுவதில், கொலை செய்வது, இல்லாட்டி அவர் வந்து வண்டியேற்றுக் கொள்வது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த கடந்த 4 ஆண்டுகள் இருந்த. அப்படித்தான் இங்கேயும் ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மெஞ்சனூர் பாலமேடு கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓ, அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த விஏஓ வந்து ஒரு பெண்ணா இருக்கான்றவங்களோட பார்க்காம அத்துமீறி அவரோட வீட்டுக்குள்ள, அது முதல் நாள் வந்து மணல் கடத்தான தகவல் வந்தாலும் தகவல் போன அந்த இடத்துல வந்து அந்த பெண் விஏஓ வந்து போய் தடுத்திருக்காங்க. தடுக்கப்பட முற்படும் போது அங்க மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கு. அதன் பின்னர் என்ன இருக்காங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர் சீனிவாசன்ற நபர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த விஏஓ வீட்டுக்கு அத்துமீறி உள்ள புகுந்து அந்த பெண்ணை மிதித்து அடித்து கிட்டத்தட்ட அந்த பெண்மணி அதாவது மருத்துவமனை செல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வந்து சீனிவாசனை கைது செய்ய வேண்டும் என்று போலீசில் புகார் கொடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் வந்து தங்களுக்கு பணியில் மேல் பாதுகாப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு விஓக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினார்கள். இது தொடர்பாக வந்து முன்னாள் மாநிலத்தினர், பாஜக மாநிலத்தினர் அண்ணாமலை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நேர்மையான அதிகாரிக்கு இங்க தாக்குதல் தான் பரிசாக பெறப்படுகிறது, அவர்கள் உயிருக்கு உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்கார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த மணல் கொள்ளை என்பது தொடரத்தான் போகிறது. திராவிட ஆட்சி இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை தட்டி கேட்பவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அல்லது தாக்கப்படுவார்கள், இல்லைன்னா அவர்களுடைய பணி மாற்றி அமைக்கப்படும், வேற இடத்துக்கு அவங்க மாற்றி அடிப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அவர் மேலேயே பொய் வழக்கு போட்டு கைது செய்திருவாங்க. இது திராவிட மாடலினுடைய சிறப்பு. அதனால மணல் கொள்ளை ஏதோ இப்போ ஒரு ஆள் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால அந்த மணல் கொள்ளை உடனே தடுத்து நிறுத்த போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி நடக்க போறதே கிடையாது திராவிட மாடல் இருக்கும் வரை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம செய்திகள் சிந்தனைகள்லயே இந்த திராவிட ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த மணல் கொள்ளை நிகழ்ச்சி பற்றி மட்டுமே நம்ம பண்ணதே கூட ஒரு தொகைக்கு நம்ம அந்த வீடியோ நம்ம பண்ணியிருப்போம். ஒரு இடத்துலையும் தாக்கப்பட்டது, கனிம வளம் சுரண்டப்பட்டது, அதனால் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுன்னு எவ்வளவோ செய்திகள் நம்ம பண்ணியாச்சு. ஆனா ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு அந்த தமிழகத்துல? ஒரு மாற்றமும் கிடையாது. செந்தில் பாலாஜி திடீர்னு வந்து ஒரு விளக்கம்லாம் கொடுத்தார். திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து ஒரு விளக்கம் கொடுத்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தார். என்ன, நம்ம வந்து எல்லாரும் வந்து 11 மணிக்கு அவர் வந்து சொன்ன அந்த வார்த்தை, 11 மணி ஸ்டாலின் கையெழுத்து போட்ட உடனே 11:05 நீங்க வண்டி எடுத்துட்டு போய் மணல் அள்ளிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கே சொல்லிட்டாரு, அதான் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை வைத்த உடனே அவர் வேகமா அதுக்கு வந்து நான் அப்படி சொல்லல, மாட்டு வண்டியில மணலை எடுத்து வர்றதுக்கு அனுமதி தரப்படும், அதுல கையெழுத்து போடுவாரு அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு இந்த விஷயத்த அவர் சொன்னதுல இருந்தே எல்லாருமே கேள்வி கேட்டு கொண்டிருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் எந்த பதிலும் சொல்லல. ஒரு உச்சத்துக்கு அதை போய் இப்ப எலெக்ஷன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதற்கான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். சரி, அவர் அந்த விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மணல் கொள்ளைக்காக வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்லையே. இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா எப்ப எடுத்திருக்கணும்? முதல்ல ஒரு தாசில்தார் வெட்டி கொல்லப்பட்டார் அவருடைய அலுவலகத்துல வச்சு. நடந்ததா இல்லையா இதே தமிழகத்துல? அப்பவே நீங்க அதை தடுத்து நிறுத்திருந்தா, அப்பவே இது மேல ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுத்திருந்தா இவ்வளவு மணல் கொள்ளை நடந்தே இருக்காது. இதுக்கு மணல் கொள்ளை நடக்குது என்று கோர்ட்ல வர கேஸு, அது அமலாக்கத்துறை வேற தனியா வந்து அதுக்காக வழக்கெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஃபுல்லா வந்து ஐஐடியை வைத்து கொண்டு அந்த இதெல்லாம் வச்சு ஆய்வு பண்ணாங்க. ட்ரோன் வச்சு இந்த பெரிய ஆய்வுகள்லாம் நடந்தன. அதுல எவ்வளோ மோசடி நடந்திருக்கு, எவ்வளோ கவர்மெண்ட் கிளாஸ்ன்னு எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா அதான் நடந்ததா? நடக்கல.
கலெக்டர்கள்லாம் கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இடி சொன்ன பொழுது அதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. அதாவது இடிக்கு முன்னாடி கலெக்டர்கள் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடர்ந்தது. இல்லை, இந்த மணல் கொள்ளையை தடுக்க போறோம்னு அப்பயும் சொல்லலை. ஜஹூவர் அலி தாக்கப்பட்டார். ஏன்னா அவர் அந்த கம்ப்ளைண்ட் பற்றி வீடியோலாம் போட்டதுனால அவர் தாக்கப்பட்டார். அப்புறம் என்ன பண்ணாங்க, விஏஓக்கெல்லாம் சேலத்தில் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று அறிவிச்சாங்க. எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் போச்சு, அதனால எங்களுடைய தற்பாதுகாப்புக்காக நாங்கள் ஆயுதம் வைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு அலோவ் பண்ணணும், எங்களுக்கு ஆயுதம் வழங்குக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாத்தையும் பார்க்குறோம். ஏதாவது ஒரு ஆக்ஷன் இவ்வளோ நடந்துக்கு அப்புறம் இப்போ கூட விஏஓக்கெல்லாம் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களாம். ஏன்னா இவனை உடனடியாக இவனை குற்றச்சட்டத்தில் வந்து கைது செய்யணும் இந்த ஆளை அப்படின்னு சொல்லிட்டு செய்யவா போகிறாங்க. அதனால் அப்படியே செஞ்சால் மட்டும் என்ன ஆக போகுது, ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இன்னைக்கு வந்து அஜெண்டா தெளிவாக செட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு போலீஸ்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்ததே, ஒரு போதை பொருள் போதையினால வந்து பிரச்சனையா இருக்கு, எங்க வீட்டு பக்கத்துல வந்து பசங்கள்லாம் போதை தண்ணி அடிச்சுட்டு போதை பொருளை சாப்பிட்டுட்டு பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஏமா நீ இங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காத, ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது, நீ வேணா வீட்டை காலி பண்ணிட்டு போய்க்கோ, உனக்கு பாதுகாப்பு வேணும்னா. இதுதான் நிலவரம். அப்படியே எவனாவது ஒருத்தன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கலாமே, அப்படி ஏதாவது இந்த போலீஸ்காரர் ஏதோ கொஞ்சம் நல்லவர் போல இருக்கு, பாவம் பார்த்து நீ வேற வீட்டை காலி பண்ணிட்டு போமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. இதே சில இடங்கள்ல என்ன ஆகுது, போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் யாருன்றத அந்த குற்றவாளிக்கிட்டே நியூஸ் போயிடுது. அவனே வந்து இவனை அடிச்சு போட்டுடுறான். நீ எப்படா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்ன பத்தி அப்படின்னு சொல்லி இவனை அடிச்சிடுறான். ஆக மொத்தம் யாரும் பேசாத, யாருமே எந்த சண்டை எங்க என்ன நடந்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாம நீ போயிட்டே இரு, அப்படின்னா நீ சேஃபா இருப்ப. நீ போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணணும், இதை நான் சீர்திருத்த போறேன்னு நீ நினைச்சே அப்படின்னு சொன்னா நீ இதில் இருக்க முடியாது. அதான் இன்னைக்கு நிலைமை. அது எந்த குற்றமா இருந்தாலும் சரி, அது மணல் கொள்ளையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இதுதான் குற்றம், இதான் நடக்கிறது இன்னைக்கு. அப்படி ஏதாவது 1-2 ஆஃபீஸர்ஸ் வந்து இதுக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும் நேர்மையா இருந்து நடவடிக்கை எடுத்தா அவங்க இந்த மாதிரி தாக்கப்படுவாங்க, இல்லைன்னா கொல்லுருவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த துறையிலிருந்து அவங்கள தூக்கி அடிச்சு வேற ஏதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாங்கன்னா அவங்க அந்த துறையிலிருந்து வேற ஒரு துறைக்கு வேற ஒரு ஊருக்கு மாற்றப்பட்டு விடுவார்கள். இன்னைக்கு இதுதான் தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கேட்டா தமிழகத்துல இருக்க நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அப்புறம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குது எல்லாத்தையும் பெரிதுபடுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்படின்னு சொன்னா அதுவே ஆயிரக்கணக்கில் வந்துரும் போல இருக்கே. அப்போ ஒருவேளை கவுண்டிங் அவருக்கு பிரச்சனை இருக்கிறதுனால, என்ன இப்ப கூட தப்பா சொன்னாரு, 9,000 சொச்சம் சொல்றதுக்கு அதை வந்து 999 என்னமோ தப்பா வளர்னதை நம்ம பாக்குறோம். ஸோ அதனால கவுண்டிங்ல அவருக்கு பிரச்சனை இருக்கிறதுனால இப்ப நீங்க மொத்தமா ஒரு நம்பரா சொன்னீங்கன்னா அவரால் ஏத்துக்க முடியல போல இருக்கு. அதை வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாகன்னு சொன்னா சரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறார் போல. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட நீங்க சர்வாதிகாரியாக இருந்தால் ஏன் நடக்க போகுதுன்னு தான் கேட்கிறேன். இப்போ முதல்ல ஒரு கேஸ், ஒரு விஏஓ வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. நீங்க அந்த ஒரு விஏஓ ஒட்டி கொலை பண்ணது உடனேயே நீங்க முழித்து கொண்டு இந்த நடைமுறைகளில் எல்லாத்துலயும் நீங்க வந்து கட்டுப்படுத்தி வச்சிருந்தா, ஒரு சட்டத்தை கடுமையாக்கி அவன் கொலை செய்தவனை உடனடியாக ஜெயில பிடிச்சி அந்த வழக்கை உடனடியாக முடிச்சு தண்டனைகள் எல்லாம் பெற்றுக் கொண்டிருந்தா ஏன் அடுத்த ஆள் அதை செய்ய போறோம்? செய்ய பயப்படுவாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துரும்ல. இப்ப கூட ஒரு செய்தி படிச்சேன், சேலம் தீவிட்டிப்பட்டி பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து வந்து மணல் கொள்ளை நடந்து கொண்டுதான் இருக்கு. அந்த மணல் கொள்ளையை வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே ஆளே கிடையாது, அது பாட்டில் இயல்பா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தேவையான யார் யாருக்கு என்னென்ன பணம் தரணுமோ அந்த பணம் எல்லாம் கொடுக்கப்படு வருகிறது கரெக்டா. அதனால யாராவது போய் ஏன் இது மாதிரி நடக்குதுன்னு கேட்டா கேட்கறவங்கள தான் அவங்க வந்து கடுமையாக சாடுகிறார்கள். அதுல அந்த பத்திரிகைக்காரங்களாம் கூட தாக்கப்பட்டாங்க கூட பாக்குறோம். ஏன்னா யாராவது நியூஸ் எடுத்து வெளியில போட்டா அந்த பத்திரிகைக்காரனை தாக்கிடுறது. இப்ப இந்த பத்திரிகைக்காரர்கள்லாம் ஐயோ எங்களுடைய பிரஸ் இது போயிடுச்சு, எங்களுடைய கருத்து சுதந்திரம் போயிடுச்சுன்னு கத்துவாங்க. மற்றது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா இவங்க ஏதாவது தேச துரோகமான கருத்துக்களை எல்லாம் வெளியிடுவாங்க. அப்போ வந்து மத்திய அரசு ஏதாவது ஆக்ஷன் எடுத்ததுன்னா போச்சு எங்களுடைய குரல் வழியை நெரிக்கிறது அப்படின்னு பேசுவாங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க ஒரு நடந்துட்டு இருக்க ஒரு சம்பவம், ஒரு மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு மலையை காணோம் அப்படின்னு எல்லாம் ஒரு பத்திரிகையை வந்து செய்தியை வெளியிட்டது அப்படின்னு சொன்னா தமிழகத்துல அந்த பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா இந்த மற்ற பிரஸ்காரங்களாம் வாய மூடிட்டு இருக்காங்க.
இது மாதிரி அதிசயம் எங்கேயாவது நீங்கள் நடக்குமா பார்த்துருக்கலாம்? தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குல்ல. இப்போ இந்த என் ராமெல்லாம் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கமா என்னமோ ஒன்று வச்சு நடத்துறாரு. ஆனால் உடனே இப்போ அதுலேருந்து அவங்க கத்திட்டு இருப்பாங்க, ஐயோ பத்திரிகை சுதந்திரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எவ்வளவோ பத்திரிகைக்காரர்கள் இந்த மாதிரிலாம் தாக்கப்பட்டிருக்காங்களே. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஜாஃபர் சாதிக் போதை வழக்குக்காக போய் கவர் பண்ண போனாங்க. அமலாக்கத்துறை ரெய்டு வந்தபோது அவங்க அதெல்லாம் இந்த நியூஸை கவர் பண்ண போனாங்க. அப்போ அங்கே அவங்க அடித்து விரட்டப்பட்டாங்க. அப்போ இந்த பத்திரிகையாளர் சங்கம்லாம் எங்கே போச்சு? யாருமே பேசலையே. அப்போ இதே போல் இந்த சேலத்தில் இதே மணல் கொள்ளையை எடுக்கத்தான் போனாங்க. அங்கே வந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டார்கள், கேமராவோ ஏதோ உடைக்கப்பட்டது, அந்த சம்பவம் நடந்தது. அப்போ எதுவும் பேசலை. நியூஸ் 24/7 அந்த சித்ராங்கோடு கன்னியாகுமரி சைடில் இருக்கக்கூடிய இந்த சித்ராங்கோடு மலையே காணாம போச்சுன்னு கவர் பண்ண போனாங்க. அவர்கள் அங்கே தாக்கப்பட்டார்கள். அப்போ இந்த பிரசுக்காரங்களாம் வாயத்திருக்கல. அப்போ அவங்க எல்லாம் எங்கே போனாங்க? இந்த பத்திரிகையாளர்கள் சங்கம்லாம் எங்கே போகுது அப்போ அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு கிடையாது. ஆனால் அதை மொத்தத்தில் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களை யார் வெளியில் கொண்டு வருகிறார்களோ அவர்கள் தாக்கப்படுவார்கள், அல்லது அவர்கள் மேலே பொய் வழக்கு புனையப்படும். அது பாமர மக்கள், சாதாரண மக்கள்களாக இருந்தார்கள் என்றால். மற்றபடி அவர்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் தாக்கப்படுவார்கள், இல்லைன்னா அவர்கள் மாற்றிடுவாங்க, அந்த இடத்த விட்டு அவரை மாற்றி தூக்கி போயிருந்துருவாங்க. போலீஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்களுமே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ சொல்லியிருக்காங்க, போலீஸ் காவல் அதிகாரிகள் கூட வந்து அந்த ரோந்து போகிறவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஆயுதம் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்கள் நிலைமை மோசமாயிடும். ஏன்னா அதுவும் பார்த்தோம் இப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு. அவர்களுக்குமே தாக்குதல் நடக்கப்பட்டதில்ல, அவர் மேலே தாக்குதல் நடத்தலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரிக்கிறது என்பது தான் உண்மை. அதனுடைய ஒரு விஷயம்தான் மீண்டும் இன்னைக்கு நாமக்கல்ல நடந்திருக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். இது நிற்க போறதுல தொடரும். இந்திய உச்சநீதிமன்றம் இருக்கிறதுலே வந்து உயர்ந்ததாக சொல்லக்கூடிய ஒரு உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் செல்வதிலே நடந்திருக்கும். அப்படி ஒரு விஷயம்தான் வந்து யாருக்கு அதிகாரம் உண்டு, ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா இல்லைன்னு சொல்லும் பொழுது, மத்திய அரசு வந்து ஆளுநர் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் கிடையாது, அவர் வந்து மத்திய அரசின் ரெப்ரஸன்டேட்டிவ். மத்திய அரசு என்ன சொல்லிக்கிறோ அது முன்னாடி ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அவர் ஆளுநர். ஆனால் சிலர் வந்து அவர் ஆளுநர் ஒரு தபால்காரர் போல் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சில இது பண்ணுறாங்க. அது சட்டத்திற்கு புறம்பான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, இன்னொரு அதை பற்றி நீதிமன்றம் என்ன கேட்டுனா, கவர்னர் சட்டமன்றத்தில் அனுப்பப்படும் மசோதாக்களை சீராக அதிகாரம் உண்டு இல்லை அப்படின்றார். அது குறிப்பிட்ட கால அளவு இருக்கிறது. அதே நேரத்தில் சட்டங்கள் கையெழுத்து இடுவும் போது அதுக்குண்டான நல்லது கெட்டது ஆராயக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. ஆனால் அவர் காலம் தாழ்த்துவதற்கு முழுமையான உண்டு. இது ஒரு வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் பணி போல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சார்பாக தோணுச்சு. இருந்தாலும் வந்து மாநில அரசுகள் சில கோரிக்கைகள் முன் இது தொடர்பாக வந்து விசாரணை தொடர்ந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நாம இதை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். கவர்னர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட்மேனோ இல்ல அவருக்கு வந்து எந்த ஒரு சோப் பீஸ் அப்படி கிடையாது. அவர் கவர்னர் என்பவருக்கு வந்து ஒரு தனி ஒரு அதிகாரங்கள் உண்டு, அவருக்கு என்று ஒரு தனி இது உண்டு. நம்ம அதை தான் எப்பயுமே நம்ம சொல்லிட்டு வர்றதுதான். ஆனா தமிழகத்துல தான் வந்து கவர்னர் தேவையில்லாத ஒருத்தர், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, அது போலதான் நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை அப்படின்னு எல்லாம் இங்க வசனம் பேசிட்டு தெரியறதெல்லாம் நம்ம இங்கதான் இந்த தமிழகத்துலதான் நம்ம அதிக அளவுல பாக்குறோம். ஆனால் இது முற்றிலும் தவறு அப்படிங்கிறத இன்னைக்கு மத்திய அரசு தங்களுடைய ஆர்கியூமெண்ட்ல கவர்னரோட ரோல் என்ன அப்படிங்கிறதுல வெரி கிளாரிட்டி, ரொம்ப கிளாரிட்டியோட அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னருங்கிறவர் பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதி. ஸோ மத்திய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸை அவர் பாதுகாக்க வேண்டியவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய லெஜிஸ்லேச்சர்னுடைய ஒரு இன்டகரல் பார்ட் அவர் அப்படின்னு சொல்லி அதுக்கான 2 ஆர்டிக்கல் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் ரொம்ப விளக்கமாக தெளிவாக இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆர்டிக்கல் நம்பர் 155, இந்த ஆர்டிக்கல் 155ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதன் பிரகாரம் தான் ஒரு யூனியன் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுது கவர்னரை. அதே நேரத்தில் இன்டகரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அவர் அண்டர் ஆர்டிக்கல் 168. ஸோ அப்போ 2 இதையும் அவர் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து கவர்னருக்கு இருக்கு. அதை தவிர கவர்னர் எப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை இன்டர்வீன் பண்ண முடியும், அதுக்கான அதிகாரங்கள் என்னென்ன அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க.
ஒரு மாநில அரசு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மாநில அரசு தன்னுடைய பெரும்பான்மையை இழக்கும் பொழுதோ இல்ல அந்த மாநிலத்துல ஏற்படக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏதாவது வரும் பொழுதோ அந்த நேரத்துல மாநில அரசு ஆட்சியை இழக்கும் பொழுது அந்த அடுத்த திரும்ப ஒரு ஜனநாயக முறைப்படி அடுத்த தேர்தல் நடந்து அடுத்த ஒரு சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் ஆற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அந்த மாநிலத்தை பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அவர் எப்படி ஒரு போஸ்ட்மேனா இருக்க முடியும்? அவர் எப்படி ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக இருக்க முடியும்? அதே போல இந்த டைம் லிமிட் அதை வச்சுதான் இந்த கேஸே வந்தது. ஏன்னா எவ்வளவுதான் காலம் தாழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி அங்கதான் ஆரம்பிச்சது. மாநில அரசு ஒரு மசோதாவை ஆரம்பிச்சா எவ்வளவு காலம் தாழ்த்தலாம் அப்படிங்கக்கூடியதுதான் பிரச்சனையில வருது. அப்ப அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்லிட்டாங்க. இந்த டைம் ஸ்டாம்பிங் அப்படிங்கிறது வந்து ஒரு லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர், ஒரு தாசில்தார், இந்த மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அமைப்புக்கு தான் அந்த டைம் ஸ்டாம்புங்கிறத சொல்ல முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி உள்ள ஒரு அமைப்பு இதை வந்து நீங்க வந்து ஒரு டைம் ஸ்டாம்புக்குள்ளாரெல்லாம் கொண்டு வந்து நீங்க கேட்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மசோதாவை வந்து அப்ப ஒரு மசோதாவை அவர் எவ்வளவு நாள் வேணாலும் வைத்துக் கொண்டிருக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கும் இன்னைக்கு பதில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த பதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மசோதாவை இப்ப தாக்கல் பண்றாங்க, அந்த மசோதாவை வந்து நம்மளால அந்த மசோதாவை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது கான்ஸ்டிடியூஷன் படி அது சரி வராது என்ற கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா, அதற்கு அவர் உரிய பதில் அளிக்கவில்லை அப்படின்னு சொன்னா, அந்த காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னா அந்த மசோதா காலாவதியாகி விட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாக சில உதாரணங்களை கூட அவங்க கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பார்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஒரு இமிகிரேஷன் குறித்து ஒரு சட்டத்தை வந்து அவங்களாக கொண்டு வருகிறார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணாம அவங்க ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு வந்து எப்படி வந்து கவர்னர் வந்து ஒப்புதல் அளிக்க முடியும்? அப்ப யார் வேணா உள்ள வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடாதா? அந்த சட்டத்துல அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் ஏதோ வந்து விட்டது. அப்ப அவர் எப்படி அதை வந்து அவர் ஓகே சொல்ல முடியும்? அது மாதிரி உள்ளதெல்லாம் என்ன வேணா கண்ணு மூடிட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய கேள்விகளை அதை எப்படி அவர் அனுமதிக்க முடியும்? அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய மினிஸ்டர்ஸ், அதாவது ஸ்டேட் கேபினெட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்னுடைய அட்வைசர்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம், அவருடைய அட்வைசர்ஸ் எல்லாம் அவர் கேட்கலாம். ஆனா அதே நேரத்துல அதுக்கு தான் அவர் பவுண்டாக இருக்கணுமா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா அவருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் பவர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு அங்கமாகத்தான் அவர் பார்க்கப்படுகிறார் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ நம்மளுடைய கோர்ட்ல நமக்கு என்ன கேள்வி, இப்போ இந்த டைம் ஸ்டாம்பை பத்தி கோர்ட் அதிக அளவில் இப்போ கவலைப்படும் நேரத்தில் இப்போ நம்ம கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கேஸ் நடக்குது, ஒரு சிவில் கேஸ் நடக்குது. எத்தனை வருஷங்க நடக்குது அந்த சிவில் கேஸ்? இப்போ அந்த ஒரு கேஸுக்கு நீங்க 1 மந்த்துக்குள்ள தீர்ப்பு கொடுத்துடணும் அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது சட்டம் இருக்கா? எதுவுமே இல்லையே. ஏன் எத்தனை நாள் ஒருத்தன் எவ்வளவு கஷ்டம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கேஸை போட்டுட்டு அந்த கேஸ் முடியறதுக்காக எவ்வளவு நாள் காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கே. ஆயுள் முடிந்த காலம்லாம் இருக்கே. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண, அதெல்லாம் இப்ப என்ன ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இவ்வளோ இதுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது யாராவது இருக்கா? அந்த மாதிரி நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னரை போய் இப்ப கேள்வி கேட்குறீங்களே, இப்ப இதுக்கான கேள்வி அப்படின்னு நமக்கு வருதா இல்லையா? இந்த மொத்த வழக்குக்குமே இன்னைக்கு பிரசிடென்ட் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லி இப்படித்தனை கேள்விகள் கேட்டு இந்த வழக்கு இது அத்தனைக்குமே வந்து முகாந்தரமாக இருந்தது அப்படின்றது பார்திவாலாவுடைய அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும், கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற வேண்டிய ஒரு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஆனா இவங்களே வந்து ஒரு இதை வந்து புதுசா ஒரு எபோவ் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது இல்ல, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் ஒன்றும் கொடுக்கலையே. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பவர்ல வந்து இவங்க எப்படி எடுத்துக்க முடியும்? இவங்க பண்ணிக்கிறது அப்படித்தானே. நீங்க அந்த வழக்குகளை இந்த மசோதாவெல்லாம் சீக்கிரமாக நீங்க முடிச்சு கொடுத்துருங்க, பார்த்து கொடுத்துருங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவரை நீங்க எதுக்கு இன்வோக் பண்றீங்க? இன்வோக் பண்ணி கவர்னருடைய ஒரு அவருடைய ரோலையும் சேர்த்து நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அது எதுக்கு அவங்க செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இத்தனை கேள்விகளுக்கும் உரிய பதிலாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னர் யார், அவருடைய ரோல் என்ன அப்படிங்கறது இன்னைக்கு ரொம்ப அழகா இன்னைக்கு
நம்ம சாலிசிட்டர் ஜெனரல் ரொம்ப அழகாக வந்து இன்னைக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த தமிழகத்துல ஆட்டுக்கு தாடியதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய கூமுட்டைகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு தெளிவான பதிலடியை இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனா அதே நேரத்துல இந்த பார்திவாலாவுடைய தீர்ப்பு என்பது ஒரு தேவையற்றதாக இன்னைக்கு ஆயிடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு நீதிமன்றங்களை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணுவது என்பது இந்த காலத்துல ரொம்ப அதிகமாய் கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஜனநாயகத்துல ஒரு ஹெல்த்தியான போக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொன்னோம். அது டெமோக்ரஸிக்கே ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை தான் இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்க இப்போ ஒரு விஷயத்த பாருங்க, இப்போ கவர்னர் அப்படிங்கிறவர் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க? பிரசிடென்ட் தான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்றாங்க. பிரசிடென்ட் யாரு? பிரசிடென்ட் யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? பிரசிடென்ட் லா மேக்கர்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் தான் நீங்க வந்து பிரசிடென்ட் நீங்க வந்து நியமனம் பண்றீங்க. அந்த லா மேக்கர்ஸ் யார் பண்றாங்க? கீழே இருந்து மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. அப்ப கவர்னரும் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மக்களால தேர்ந்தெடுக்கப்படுது. டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படலாம், இன்டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் தானே அவருமே. ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படி கிடையாது. அப்படி பார்த்தாலும் சுப்ரீம் கோர்ட் அப்படி கிடையாது. ஸோ அதனால இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருப்பது என்பது தேவையற்றதாக இன்னைக்கு அமைந்து விட்டது. ஆனால் நீதிமன்றத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய போக்கு என்பது தவிர்க்கப்பட வேண்டியது ஒன்று. இது வந்து அதற்கான இடத்தை வந்து நீதிமன்றங்களே கொடுப்பது அப்படிங்கிறது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. இன்னைக்கு இன்னும் கூட சொல்ல போனா கவாய் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அது வந்து இட் லீட்ஸ் டு ஜுடிஷியல் டெரரிசம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் வரவேற்கக்கூடியது. ஆனால் என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனை மிஞ்சி எக்ஸ்ட்ரா பவர் அப்படிங்கிறது நீதிமன்றங்களுக்கு இல்லை என்பதை நீதிமன்றங்களும் புரிந்து செயல்பட வேண்டிய நேரம் என்று நினைக்கிறேன். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன தீர்ப்பு வரும் என்று தெரியவில்லை. ஆனா இந்த செய்தியில இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, கவர்னருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவாக டிஃபைன் பண்ணி இன்னைக்கு சொன்னதாக நான் பார்க்கிறேன். தேசத்திற்கு எதிராக கருத்துக்கள் கூறினாலும் அது ஒரு தேச துரோகம் தான். நான் என்னதான் எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, அதனை காரணம் காட்டி நான் வந்து தேசத்திற்கு எதிராக என்ன வேணாம் எழுத வேண்டும் அப்படி சொன்னாலும் தேச துரோகம் தான். அது எதில் பார்த்தீங்கன்னா, இந்த வயர் பத்திரிகை, இந்த வயர் பத்திரிகையில் இருக்கக்கூடிய சித்தார்த் வரதராஜன் மற்றும் கரண் தப்பாருக்கு வந்து அசாம் குற்றப்பிரிவு போலீசார் ஒரு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஆகஸ்ட் 22 நீங்கள் கவுஹாத்தி போலீஸ் ஸ்டேஷன் வந்து தகுந்த விளக்கம் தரணும் அப்படின்ட்டு அந்த இது உங்க தொடர்பாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சம்மன் வந்தவன தொடர்பாக வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி அவங்க வந்து இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கு. பட் இந்த இவங்க மேல என்ன வழக்கப்பட்டிருக்குன்னா, பாரதிய BNS 152, அதாவது இந்திய ஒருமைப்பாடுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்திருக்காரு பிஜேபி சேர்ந்த ஒரு நபர். என்ன காரணம்னா, இந்த வயர்ல வந்து பஹல்காம் தாக்குதலை பற்றியும் ஆபரேஷன் பற்றியும் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக கட்டுரைகள் எழுதப்பட்டு வந்திருந்தன, அது வெளிநாட்டிற்கு ஆதரவாக எழுதப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இது ஒன்று இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுல டெக்னிக்கலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து எங்களுக்கு வந்து சம்மன் வந்து ஏதோ அது ஒரு FIR காப்பி வரல, அதன் காரணமாக வந்து இல்லை FIR காப்பி வந்தால் நாங்கள் வந்து ஆன்லைன்லேயோ நேர்லேயோ வந்து நாங்கள் வந்து ஆஜராக தயாராக இருக்கிறோம் சொல்லி டெக்னிக்கல் பாயிண்டாக வச்சு தப்பிச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில வந்து இவர்களுக்கு ஆதரவாக வந்து பல்வேறு கட்சிகள் சார்ந்த நபர்கள் வந்து குரல் கொடுக்கிறார்கள், இது பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கக்கூடியது அப்படின்றது. என்னதான் சில பொதுமக்கள் சார்பாக என்ன சொல்றாங்கன்னா, பத்திரிகை சுதந்திரம் பேர்ல வந்து தேச துரோகத்தை ஆதரிக்க முடியாது அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஜேர்னலிசம் என்பதை வந்து ஒரு முகமூடியாக இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு தேச துரோகம் செய்வதற்கான ஒரு இம்யூனிட்டியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உதாரணத்துக்கு மணவாளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய IREL, இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட், அதுல வந்து அது வந்து ப்ரொடெக்டட் ஏரியா, அதாவது ப்ரோஹிபிட்டட் ஏரியா, பாதுகாக்கப்பட்ட பகுதி. அப்ப அந்த இடத்துல போயிட்டு 2 பிரெஞ்சுக்காரன் அங்க வந்து போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப அந்த போட்டோ எடுத்ததுக்கும் போது அவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் பொழுது அவர்களை தப்ப வைக்க உதவியது என்றாம். அப்ப ஏண்டா தப்ப வைக்க உதவினீங்க, இந்த மாதிரி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கும் போது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக, பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி என்ன இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் எல்லாம் இப்ப கூட்டி இப்ப பெரிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறாங்க. இது உடனே ஒரு பெரிய பிரச்சனையா உலகம் முழுக்க அதை வந்து ஹைலைட் பண்றான். அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, ஒரு ரேரஸ்ட் மினரல் லிமிடெட் ஒரு ரிசர்ச் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கும் பொழுது அங்க வந்து நான் என்ன தப்பு பண்ணாலும், என்ன நான் போட்டோ எடுத்தாலும் அதை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சா கூட
நான் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரஸ் உரிமை அப்படிங்கிறதுக்காக, ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து எந்த ஒரு சட்டமும் கட்டுப்படுத்தாதா? அதன் பேர்ல நீங்க என்ன வேணா தேச துரோகம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உரிமையை தனியா வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கக்கூடிய கேள்விதான் நமக்கு எழுதுது. இந்த வயர் அன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறது யாரு? சித்தார்த் வரதராஜன். இந்த சித்தார்த் வரதராஜன் ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த ஒரு கட்டுரையினால மட்டும் இவர் வந்து இந்த தப்பை வந்து செய்யல, இவர் தொடர்ந்து இந்த தப்பை தான் செய்து கொண்டு வருகிறார். இவர் ஏற்கனவே இந்து பத்திரிகையில இருந்து வெளியில வந்தவர், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, பல ஆர்டிக்கல் இந்த மாதிரி தான் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகிறார் என்பதையும் நான் பார்க்கிறேன். எப்பயோ இவரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டியவர், என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயோ அந்த பத்திரிகை தடை செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு பத்திரிகை. ஒரு நாட்டிற்கு எதிராக வெளிநாட்டு அஜெண்டாக்காக வேலை செய்யக்கூடிய பத்திரிகைகள் எதற்காக நம்ம நாட்டுல இருக்கணும்? முதல்ல அதை யோசிச்சு பாருங்க. இதுக்கு இன்னைக்கு ஆதரவாக இங்க இருக்காரு, இந்த மதுரையில ஒரு வெங்கடேசன் ஒருத்தர் கூவிட்டு இருக்காரு, கம்யூனிஸ்டுக்காரரு, அவர் இதுக்கு ஆதரவா இன்னைக்கு பேசியிருக்காருங்க. அது கம்யூனிசம் பத்திரிகை, இவரும் கம்யூனிசம். இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க பாருங்க. இவர் பொய், அதாவது நல்லா எப்படி இந்த கூட்டு சேர்வை நாங்க நல்லா பார்க்கணும். இந்த சு வெங்கடேசன் கூடிய ஆளு எப்பொழுதுமே பொய்யான விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது பாத்தீங்கன்னா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பொய்யா சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கிருந்து மண்டையிலேயே அடிக்கும். இது அடிக்கடி நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப என்னடா கதை அப்படின்னு பார்த்தா, இப்ப இன்னொரு பொய்யார் யாரு? இந்த சித்தார்த்த வரதராஜன் இன்னொரு பொய் சொல்லக்கூடியவர். அப்ப இந்த ரெண்டு பொய்களும் சேர்ந்து சைனா கிட்ட இருந்து காசு வாங்கினாங்கன்னா ஏன்னா இப்போ ஹிந்து பத்திரிகையை பார்த்தீங்கன்னா சைனானுடைய ரிபப்ளிக் டேக்கு ஃபுல் பேஜில் வந்து ஆடெல்லாம் போட்டாங்க. அவனும் சைனா கிட்ட இருந்து வாங்குறவன் தான். அப்போ இந்த மூணு எல்லாம் எப்படி ஒன்னா சேர்ந்துருக்கு பாருங்க. இங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கி திங்கக்கூடிய இவர்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து இங்க கூவி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதுவும் இதுல முக்கியமாக இந்த அஸ்ஸாம்ல வந்து ஒரு வழக்கு இன்னைக்கு அங்க இருக்கிற ஒரு பிஜேபிக்காரர் அந்த வழக்கையை போட்டிருக்காரு. நல்லா நீங்க பார்க்கணும். இந்த வயர் பத்திரிகையில ஆபரேஷன் சிந்தூர் முடிந்த உடனே, அதாவது பஹல்காம் டெரர் அட்டாக்கு அப்புறமே நடந்த விஷயங்களை அனைத்தையும் வைத்துக்கொண்டு தொடர்ந்து நாட்டிற்கு எதிராக ஒரு ஆர்டிக்கலை தொடர்ந்து எழுதுறார். அந்த ஆர்டிக்கல் அத்தனையுமே நம்மளுடைய இராணுவத்தை டீகிரேட் பண்ற மாதிரியும், மக்கள்ல அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல எல்லாம் நம்பிக்கை இழந்து போகிற மாதிரி நம்ம செய்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அந்த ஒரு மொமெண்ட், ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாடு இருக்கக்கூடிய அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலை, அந்த பதட்டமான சூழ்நிலையில ஒரு நம்பிக்கை இழப்பை நம்ம மக்களிடத்தில் ஏற்படுத்தினால் எப்படி ஒரு இன்ஸ்டெபிலிட்டி நாட்டில் ஏற்படும்? அதை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில தான் இவர் இறங்கியிருக்கார். ஏன்னா எதிரி நாட்டை, ஒரு நாடு நம்ம நாட்டை நீங்க வந்து எப்பேற்பட்டவனா இருந்தாலும், நம்ம நாடு தோத்து கொண்டே இருந்தாலும் கூட நம்ம நாடு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம நாடு ஜெயிக்கிறதுக்கான நம்பிக்கையை ஊட்டக்கூடியவன் தான் அந்த நாட்டினுடைய உண்மையான குடிமகனாக இருக்க முடியும். ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது என்ன? இந்த நாட்டில் நிச்சயமாக நம்ம இராணுவம் மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இராணுவத்துக்குமே அந்த நம்பிக்கையை இழக்க செய்யக்கூடிய வகையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு இவரு? பாகிஸ்தான் ஸ்மார்ட்டர் நம்மளை விட அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யார வந்து நீங்க வந்து எதிரி நாட்டுக்காக வேலை பார்க்கக்கூடியவர்கள் எதற்கு இங்க இருக்கணும்? அவர்களுக்கு இங்க பத்திரிகை நடத்துறதுக்கு என்ன உரிமை முதல்ல இங்க இருக்கிறது? அப்பேற்பட்டவர்களுடைய பத்திரிகை எதுக்காக இந்தியாவில் அலோவ் பண்ணணும்? அப்ப அவங்களுக்கு சம்மன் அனுப்பாம வேற என்ன செய்ய முடியும்? இன்னும் சொல்ல போனா அவங்களாம் கைது செய்திருக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள். பாகிஸ்தான்காரங்க கிட்ட கேட்கிறான், ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுங்கிறது எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுட்டி காட்டுக்கிறது இந்த வயர் பத்திரிக்கையும் இந்த ஹிந்து பத்திரிகையில வெளியான கட்டுரையும் மீது. அப்ப யாருக்கு நீங்க எதை ஃபீடு பண்றீங்க? அதுவும் ஒரு ஆர்டிக்கிள் இல்ல, 2 ஆர்டிக்கிள் இல்ல, தொடர்ந்து என்னென்ன ஆர்டிக்கல்ல என்னென்ன எழுதியிருக்காங்கிறது முதற்கொண்டு அந்த எஃப்ஐஆர்ல மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கார். ஒரு ஆர்டிக்கல் பேரும் போட்டு இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. கரண் தப்பார் நமக்கு எப்படி அவர் எப்பேற்பட்டவர்னு தெரியும் நமக்கு கரண் தப்பாரை பத்தி. அதே இது வேற, இதுல வேற ஒரு பிரச்சாரம் வேற. கரண் தப்பாரோட இன்டர்வியூல வந்து மோடி வந்து பயந்து ஓடி விட்டார், அங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பயந்து போயிட்டார். எஸ், தண்ணி வாங்கி குடிச்சார். அவர் பயந்து ஓடினாரா? அவர் என்ன சொல்லிட்டு போனார், நீ கேட்ட கேள்வியை தான்டா கேட்கிற, உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லப்படாது போடான்ட்டு போனார். அதே கரண் தப்பாரு ஜெயலலிதா என்ன எப்படி திருப்பி அடிச்சாங்கிற கதை இருக்கு. அதை திருப்பி எப்படி அவமானப்பட்டு இந்த கரண் தப்பார் போனார் அப்படிங்கிற கதையும் இருக்கு. அது ஜெயலலிதா பாதியில போயிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினது நம்ம பார்த்துருக்கோம். ஆக மொத்தம் இவங்களுக்கு அதான் அதுக்கப்புறத்துல இருந்து மோடி பேட்டியே விரும்புறது இல்லையா? எவன் சொன்னான்? எங்க அப்படியே இருக்காரு? சரி,
அன்னைக்கு கரண்ட் அப்பார் மோடி அப்படி பண்ணதுக்காக அவர் இப்ப பழி வாங்குறாராம். ஏன்டா லூசு பயல், அவர் வந்து குஜராத்தில் சீஃப் மினிஸ்டரா இருந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி இதுவே இப்ப இத்தனை வருஷம் ஓடி போச்சு. பண்ணணும்னா அன்னைக்கே பண்ணிருக்கலாமே. எப்படிலாம் கதைகளை திருத்தி சொல்றது அப்படிங்கிறத இதெல்லாம் தான். இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன, இவ்வளோ பேச்சு பேசி இதுக்கு வந்து எங்களுடைய பத்திரிகை சுதந்திரம் போச்சு அப்படின்னு இவங்க கத்திட்டு இருக்கிறாங்களே, இதே போல அர்னாப் கோஸ்வாமிக்கு என்ன நடந்தது? அப்ப எங்க போனாங்க இவங்க எல்லாரும்? அப்பெல்லாம் யாரும் பத்திரிகை சுதந்திரம் பேசவில்லையே. அப்ப அர்னாப் கோஸ்வாமி நீங்க வந்து அடிக்கல, அவ்வளவுதான். அவர் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க? இதே அர்னாப் கோஸ்வாமிய இதே விஷயங்களை என்ன பண்ணாரு? அவர் என்ன பண்ணாரு? என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் அவன் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்டுடைய ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்தினாரு. நீங்க செஞ்ச அயோக்கியத்தனங்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்தாரு. அப்ப நீங்க அதே அர்னாப் கோஸ்வாமி நீங்க அவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்களே. சரி, ஆம் ஆத்மி கட்சி இருக்கும் பொழுது அங்க என்ன நடந்தது? அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு இதே போல எக்ஸ்போஸ் பண்ண ஒரு பத்திரிக்கையாளரை ஓட விரட்டியில நீங்க போய் பிடிச்சிட்டு வந்தீங்க. அப்ப அன்னைக்கெல்லாம் ஏன் பேசல இந்த ஜேர்னலிசம் பத்தி? ஆக மொத்தம் என்ன இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டிற்கு எதிராக தேச துரோகத்தை பத்தின கருத்துக்களையே எழுதுனா கூட பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டும் கூட இவங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி இன்னைக்கு கொடுத்துருக்கு, கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அஸ்ஸாம் அரசு இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. நீ தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை நீ சொன்ன, நாடு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கும்போது அந்த நாட்டு மக்களை நம்பிக்கையில செய்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்கான நீ வேலைகளை நீ செய்தாய். அதனால நான் கண்டிப்பா சம்மன் அனுப்புவேன் அப்படின்னு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அதுக்கு எதிராக இப்ப கத்திட்டு இருக்காங்க. இதுதான் அதுல நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதனால ஒரு விஷயம் நமக்கு நல்லா பார்க்கணும். பல நாடுகள்ல வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஸ், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னல்ஸ் அதை வந்து கைப்பற்றிட்டு, வெளிநாட்டுக்காரங்க அதை கைப்பற்றி கொண்டு அதுல வந்து இவங்க ஊடுருவி இந்த மாதிரியான பொய்யான கருத்துக்களை அங்க புகுத்தி அந்த நாட்டுக்குள்ளார மிகப்பெரிய கலவரங்கள், குழப்பங்களை ஏற்படுத்துறதெல்லாம் நம்ம வரலாறுகள்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பல நாடுகளில் நடந்துட்டு இருக்கிறதையும் பார்க்கிறோம். அதே விஷயங்கள் நம்ம நாடுகளிலும் நடக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இவர்கள் இந்த முயற்சிகளை செய்து வருகிறார். ஏற்கனவே ரஃபேல் விமானம் நம் நாட்டுக்கு எவ்வளவோ சீக்கிரமா வந்திருக்க வேண்டியது. ஆனா அதை பத்தி தேவையான பொய்யான தகவல்களை சொல்லி ரஃபேல் வரவிடாம செஞ்சு அதுக்கான வழக்குகளை போட்டு எவ்வளவு பின்னடைவுகளை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு அஸ்ஸாம் அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது பாராட்டக்கூடியது, வரவேற்கத்தக்கது. அதனால இவர்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக இவர்களுடைய பத்திரிகை சுதந்திரம் என்பதை நிறுத்தி இவங்களுடைய பத்திரிகையெல்லாம் வராம வயர்லாம் வெளியில வருவதற்கான தகுதியே கிடையாது என்பதுதான் நம்மளுடைய கருத்து. இவர்கள் அனைவரும் வெளிநாட்டிலிருந்து வாங்கி திங்கக்கூடிய கைக்கூலிகள் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகமே கிடையாது. அதனால இவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பது என்பது அவசியமான ஒன்று என்றுதான் பார்க்கிறேன். அஸ்ஸாம் மாநில அரசை நாம் பாராட்டுகிறோம். ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நேற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்யப்பட்டு அதில் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. விஷயம் அப்படின்னா, என்னென்ன சட்டவிரோதமான விஷயங்கள் நடைபெறுகிறது, அதை எப்படி கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம். ரெண்டாவது வந்து எல்லா ஆன்லைன் கேமுக்கும் ஒரு ஒழுங்கு ரெகுலேஷன்ஸ் அன்றதுல கொண்டு வரணும். இதுக்கு தான் இந்த விதிமுறைகள் எல்லாம் தெளிவாக குறிப்பிடப்படணும். ரெண்டாவது என்னன்னா, ஸ்கில்டு கேம் வேற, கேம்பிளிங் வேற, இந்த ரெண்டையுமே வந்து ஒன்னா கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுல தெளிவான வேறுபாடு செய்யப்பட வேண்டும் அப்படின்ற விஷயம். அதே மாதிரி இந்த கேம்ஸ்னால் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட்ஸ் செட் பண்ணி அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கவங்களோட கட்டாயம் இந்த பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே அதில் உங்களை அனுமதிக்கணும். ரெண்டாவது மோசடி, அடிமையாகிறது, இதனால இருக்கக்கூடிய நிதி இழப்புகள், இது எல்லாத்தையும் வந்து போன்ற அபாயங்களை வந்து ஒரு மானிட்டரிங் சிஸ்டம், சர்வேலன்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு. ரெண்டாவது இந்த சட்டத்தில் மீறினா கண்டிப்பாக வந்து அபராதம் மற்றும் சிறை தண்டனை இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்தில் இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த செய்தி எடுப்பாங்க ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப தெளிவா வந்து இந்த ஆன்லைன் கேம்ல வந்து மணி இன்வால்வ் ஆகிற கேம், ரியல் மணி ஆன்லைன் கேம் அப்படின்னு அதுக்கு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான கேம்கள் முழுவதுமாக தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக இருக்கக்கூடிய பேங்க், அதற்காக இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கூட இனி வந்து தடை செய்யப்படும். அதுக்கு மேல அதை யாராவது செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு தெளிவாக்கியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்லைன் கேம்ல பணத்தை வைத்து விளையாடக்கூடிய
கேம்கள் எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு நிறைய ஃப்ராடு நடப்பது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பேர் பணத்தையும் இழக்கிறார்கள். ஸோ நிறைய பேர் பணத்தை இழக்கிற காரணத்தினால சூசைடு வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மாதிரியும் ஏற்படுகிறது. ஸோ இதையெல்லாம் தடுப்பதற்காக ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து முழுவதுமாக தடை, இப்போ ஈவன் சசி தரூர் கூட என்ன சொல்றாரு, அதை முழுவதுமாக தடை செய்வதற்கு பதிலாக நீங்கள் வந்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுறது, இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் மட்டும் கொண்டு வந்தால் போதும், அதை தடை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பார்வை அப்படின்னு பார்த்தா இது தடை செய்வது என்பது ஒரு முற்றிலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, தடை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதே நேரத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸை நம்ம முழுவதுமாக வரவேற்க போகிறோம். அந்த ஸ்போர்ட்ஸ்லேயுமே கூட மணி ரிலேட்டட் பார்ட் எதுவும் இருக்காது. அதில் வந்து ட்ராஃபீஸ் வழங்கப்படும், சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும், அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை கொண்டு போகணும். அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் வரும்பொழுது அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான கேட்டகரி, அது எல்லாமே அதை வந்து தனித்தனியாக நம்ம நடைமுறையில் செட் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்பெக்டும் நம்ம வந்து வரவேற்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டாக தான் இருக்கு. ஏன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய குப்பையாக இன்னைக்கு நிறைய ஆன்லைன் கேம்ஸ், நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்போ இந்த ஆன்லைன் கேம்களுக்கான இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடியதில் நான் வந்து இந்த சட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் விட்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு அந்த கேமில் வந்து மணி இன்வால்வ் ஆக போவதில்லை, இன்வால்வே ஆகாது அப்படிங்கிறது வரவேற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஜென்ரலா இவங்க வந்து எதை வச்சு அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையிலும் தெரியல. ஆனா அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதனால எது தடுக்கப்பட போகிறது அப்படின்னு நான் பார்க்கறது என்னன்னா, இன்னைக்கு இந்த ஜிகாத் அப்படிங்கிறது பல்வேறு ரூபங்களிலும் இன்னைக்கு இது வந்து உலாவி கொண்டிருக்கிறது. அந்த வகையில கேமிங் ஜிகாத் அப்படிங்கக்கூடிய ஒரு டேர்மே காயின் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கேமை வச்சுக்கொண்டு இந்த கேம் மூலமாக பணம் அனுப்புவது, அதை வைத்துக்கொண்டு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உபயோகப்படுத்துவது, இது போன்ற செயல்களும் நடந்து கொண்டு வருகின்றன. இதை வந்து முதல்ல ஆஸ்திரேலியாவில் வந்து இதை மாதிரி ஒரு விஷயத்த ஃபிளாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஆன்லைன் கேம் மூலமாக பயங்கரவாதத்தை, அதாவது ISIS இதில் வந்து உள்ளே போகுது, இன்ஃபில்ட்ரேட் ஆகி இளைஞர்களை அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது சம்பந்தமா சிங்கப்பூர்ல 2 பேரை கைதும் செய்திருக்கிறார்கள், 2 இளைஞர்களை. இந்த கேம் மூலமாக அவங்க வந்து ISIS கருத்துக்களை வந்து அவர்கள் பரப்ப தொடங்கினார்கள். அவர்கள் ISIS-க்காக அவர்கள் வேலை செய்வதற்காக அவர்கள் மோட்டிவேட் செய்யப்பட்டு அவங்க மூல செலவு செய்யப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரியாக விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளிவந்திருக்கின்றன. அப்ப அந்த கேம்ல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு பாருங்க. இப்போ டோட்டலா இன்னைக்கு மணி இன்வால்வே ஆகக்கூடாதுன்னு தடுத்தது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான பயங்கரவாதத்திற்காக அனுப்பக்கூடிய ஃபண்ட் வந்து த்ரூ கேம் வழியாக வருவது இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல இந்த மாதிரி இப்போ நான் பார்த்தது வந்துன்னா, ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து நாமளே வந்து எனக்கு தேவையான மாதிரியான கேரக்டர்ஸ், எனக்கு தேவையான மாதிரியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து நானே டிசைன் வடிவமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பிளாட்ஃபார்மில் நான் என்ன வேணால் நான் வந்து கொண்டு போகலாம், என்ன வேணால் ஒரு ஸ்டோரியை வந்து நான் கொண்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு அதில் வந்து முஜாஹிதீன், காஃபீர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து வச்சு இளைஞர்கள் மனதில் இப்போவே அந்த பயங்கரவாத கருத்துக்களை உருவாக்குவத மாதிரியான விஷயங்கள் நடந்து வருகின்றன. இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர்ல இப்போ அப்படிதான் 2 பையனை கைது பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாலையும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குங்கிறத மார்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த கேமிங் எல்லாம் ஒழுங்குபடுத்துவது மூலம் இந்த மாதிரியான ஆபத்துக்கள் இந்தியாவுக்குள் வருவது தடுக்கப்படும் என்று நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கேமிங் எல்லாம் முறைப்படுத்த கேட்டகரைஸ் பண்ண போகிறோம், இந்த ஏஜுக்குள்ளவங்க தான் விளையாட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வரது மூலமாக இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் அதில் சொல்லியிருக்காங்க, இந்தியனைஸ்டு, அதாவது நம்மளுடைய கல்ச்சருக்கு தகுந்த மாதிரியான கேமிங்கள்லையும் நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி இளைஞர்களை இந்த மாதிரியான ஆபத்திலிருந்து தடுப்பதற்கு உபயோகம். ஆனால் இந்த ஒரு ஆஸ்பெக்டையும் அவங்க பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் நினைக்கிறேன், இந்த கேமிங் ஆப் மூலமாக பல பேரை மதமாற்றம் செய்தார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாகிஸ்தான்ல இருந்து வந்த நபர்கள் இந்த மாதிரியான மதமாற்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் என்ற கூடிய செய்தியில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்தியாவிற்கும் இந்த ஆபத்து என்பது இன்னைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை பார்க்குறோம். அப்போ இந்த ஆஸ்பெக்டை
சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிச்சு இன்னும் அந்த ஏன்னா முழுமையாக அந்த லா ஃப்ரேம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த முழுமையான லா ஃப்ரேம் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டையும் நோட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கையாக நான் இங்கே வைக்கிறேன். ரெண்டாவது, ஏன் வந்து இந்த கேமிங்காக இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து மெனக்கிட வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா, இப்போ நான் அந்த ஸ்டூடியோக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அது கர்நாடக மாநில செய்தியாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு என்பது உண்மை. ஏன்னா இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 31 மாதங்கள்ல 35 பேருக்கு மேல தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஆன்லைன் கேம்கள்ல தங்களுடைய பணத்தை இழந்ததுனால என்ன பண்றதுன்னே தெரியாம அதுல இருந்து எப்படி மீண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு காண்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜென்ரலாகவே இந்த கேம் அப்படிங்கிறது வந்ததுக்கு பிறகு நான் மாணவர்களிடத்துல பல மாற்றங்களை நான் பார்க்கிறேன். ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கூட இந்த கேம் விளையாட தொடங்கினதுக்கு அப்புறம் அவனுடைய படிப்புல அவனுக்கு இருக்கிற கான்சென்ட்ரேஷன் போகுது. இந்த கேம் ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம விளையாடுறோம் அப்படிங்கிறது போய் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அடிக்ஷனாக மாறுது. இப்போ நான் ஒரு ரிப்போர்ட் பார்த்து இடையில காஞ்சிபுரத்துல அப்படின்னு நினைக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, அங்க வந்து என்னன்னா டி அடிக்ஷன் சென்டர். எதுக்கான டி அடிக்ஷன்? இந்த மொபைல்ல இந்த மாதிரி கேமு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அடிக்ட் ஆகி அதுல இருந்து வெளிவருவதற்கான டி அடிக்ஷன் சென்டர்ல இத்தனை மாணவர்கள் வந்து அங்க சேர்க்கப்பட்டார்கள், அவர்களுக்கு டி அடிக்ஷன் கிளாஸ் நடக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில தான் இது மாதிரியான மொபைல் பார்க்கக்கூடிய மொபைலுக்கு அடிக்டா இருக்கக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார்கள் என்கக்கூடிய செய்தியும் பார்க்கிறேன். இதெல்லாம் செய்திகளாக இருந்தாலும் கூட பிரத்யட்சமாக நான் நேர்லயே பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம டியூஷன் சென்டர்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய மெமரி எப்படி போகுது, ஏன் மெமரி அவங்களுக்கு லாஸ் ஆகுது, அவங்க ஏன் வந்து படிப்புல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆறாங்க, கடந்த வருடம் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா இருப்பாங்க, ஏன் இந்த வருஷம் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கிட்ட வச்சு கேட்கும் பொழுது அவங்களே சில பேர் வந்து சில மாணவர்கள் எங்களால மொபைல் பார்க்காம இருக்க முடியல, படிக்கணும்னு ஆரம்பிச்சா கூட மொபைல் மேல இருக்கக்கூடிய அந்த எண்ணம் கேமிங் மேல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதை வச்சுட்டு நாங்கள் வெளில போயிடுறோம், எங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்னால் பார்க்க முடிகிறது. அதனால இது எல்லாத்தையும் வந்து ஒரு ரெகுலேட் பண்ண வேண்டும் அப்படி என்பது நிச்சயமாக ரெகுலேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இது இருக்கோ, இந்த டிஜிட்டல் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு யூஸ் ஆக போகிறதோ அந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல்ல மிகப்பெரிய ஆபத்தும் பிற்கால உள்ள இந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், அவங்களுடைய மெமரி, இது எல்லாமே இன்னைக்கு வந்து குறைந்து கொண்டே வருவதற்கு காரணமாக இந்த மாதிரியான கேம் ஆப்புகளை நம்மளால கண்டிப்பா நிச்சயமாக உதாரணமாக சொல்ல முடியும். ஸோ இளைஞர்கள் சக்தியை அழிப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் கூட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நிறைய ஸ்கூல்ல இப்பெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிலாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாம் கூட மாணவர்களுடைய அந்த ஒரு ஆசிரியர் நேரடியாக இருந்து அவங்களுக்கு அந்த கற்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த அப்போ அவங்களுக்கு ஏற்படக்கூடியதும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்னால அவங்களுக்கு ஏற்படுவதில்லை. அதனால அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல வந்து பிடிப்பு ஏற்படுறதில்லை, அட்டென்ஷன் வரதில்லை, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே கூட இன்னும் விரிவான ஒரு நடைமுறைகள் படுத்தப்பட வேண்டும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பயங்கரவாத ஆபத்துக்கள், பயங்கரவாதிகள் இப்போ அதற்குள்ள ஊடுருவி இந்த மாதிரி கேம்களை தவிர்த்து மாணவர்களை திசை திருப்பக்கூடிய போக்கு, அதுக்கடுத்து மாணவர்கள் அதில் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் இந்த கேமிங் ஆப் மூலமாகத்தான், ஏன்னா அதுலேயே சேட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது யாரு என்றே தெரியாமல் பேசிக்கொள்ளும் பொழுது அதன் மூலமாக போதை கலாச்சாரமும் இதன் மூலமாக வருகிறது அப்படிங்கக்கூடிய ஆபத்தும் அதில் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் உணர்ந்து இன்னும் கூட விரிவாக இன்னும் ரிசர்ச் பண்ணி இந்த லா என்பது கொண்டு வரப்பட்டால் உண்மையிலே அது வந்து இந்த இளைய சமுதாயத்தை பாதுகாப்பதாக இருக்கும் என்றே கருதுகிறேன். அதனால இந்த சட்டம் என்பதை வரவேற்கிறேன். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.